ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நவராத்திரி அம்பிகை வழிபாடு அதோட சிறப்புகள் பற்றி இந்த பதிவில் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இந்தியாவில் கொண்டாடப்படும் மிக பிரபலமான பண்டிகையில் ஒன்று நவராத்திரி. கோவில்களில் மட்டும் இல்லாமல் வீட்லேயும் நிறைய பேர் வீட்லேயும் கொழு வச்சு அம்பாலை எழுந்தருளை செய்து நவராத்திரி விழா கொண்டாடுவாங்க. பெண் சக்தியை போற்றுவதற்காக தான் இந்த கொண்டாடப்படும் மிக நீண்ட விழாவாக இது இருக்கும். துர்கா, சரஸ்வதி, லக்ஷ்மி, அது மட்டும் இல்லாமல் துர்கையின் 9 வடிவங்களையும் போற்றி வழிபடும் பண்டிகை தான் இந்த நவராத்திரி. இந்த ஆண்டு நவராத்திரி விழா எப்போ கொண்டாடப்படுறோம், அப்புறம் அதோட தனி சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இதில் நான் ஷேர் பண்ணுறேன். வருடத்துக்கு 4 நவராத்திரிகள் கொண்டாடப்படுது. ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி, வசந்த நவராத்திரி அப்படின்னு 4 விதமான நவராத்திரிகள் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் நம்ம கொண்டாடிட்டு வர்றோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரும் சாரதா நவராத்திரியை தான் நாம் பெரும்பாலானவங்க கொண்டாடுறது வழக்கமாக வச்சிருக்கோம். புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கன்னி ராசியில பயணிக்கும் காலத்துல அம்பிகையின் விதமான வடிவங்களை போற்றி வழிபடும் இந்த காலம்தான் நவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். இதை மகா நவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நவராத்திரி வரலாறு பார்த்தீங்கன்னா, நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் சக்தியின் ஒவ்வொரு வடிவத்தை முதன்மைப்படுத்தி வழிபடுறது வழக்கம். தென் மாநிலங்களில் கொலு அமைச்சு நவராத்திரியை நம்ம வழக்கமாக கொண்டாடுறோம். 9 நாட்கள் நவராத்திரியின் நிறைவாக 10வது நாளில் விஜயதசமி விழா நம்ம கொண்டாடுறோம். அம்பிகை மகிஷாசுர மர்த்தினியாக மகிஷன் அப்படிங்கிற அசுரனை வதம் செஞ்சு வெற்றி கொண்டதை தான் கொண்டாடும் திருநாள் இது. இதை வட மாநிலங்களில் தசரா அப்படின்ற பேரில் கொண்டாடுறாங்க. இது தீமை அழிக்கப்பட்டு உலகில் நன்மை காக்கப்பட்டதை நினைவு கூறும் விதமான நாள்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஆண்டும் மகாலய அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை துவங்கி தசமி திதி வரையிலான 10 நாட்களில் நவராத்திரி பண்டிகை கொண்டாடுறது வழக்கம். இந்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை கொண்டாடப்படுறோம். அன்னைக்கு தான் வருது. இதை தொடர்ந்து அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை துவங்கி அக்டோபர் 12ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் நவராத்திரி விழா கொண்டாடுறோம். அதே போல் அக்டோபர் 11ஆம் தேதி துர்காஷ்டமி அப்படின்லாம் சரஸ்வதி பூஜை அப்படின்னு கொண்டாடுறோம். அக்டோபர் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விஜயதசமி விழாவை நாம் கொண்டாடுறோம். இந்த நவராத்திரி பண்டிகையின் நோக்கம் என்ன அப்படின்னா, இந்துக்களின் பண்டிகையில் மற்றும் விரத நாட்களில் மிக முக்கியமானது இந்த நவராத்திரி. பெண்மையும் சக்தியின் பல்வேறு வடிவங்களையும் போற்றி கொண்டாடுறது தான் இந்த நவராத்திரி பண்டிகை கொண்டாட்டத்தின் நோக்கமே. துர்கையை வழிபட்டு பலம், பாதுகாப்பு, ஆன்மீக வளர்ச்சி இது எல்லாத்தையும் தரும்படி நாம வேண்டிக் கொள்ளும் ஒரு அற்புதமான காலம்னே சொல்லலாம். நவராத்திரி காலத்துல துர்கை வழிபாட்டுனால அவள் அசுரனை வதம் செஞ்சு உலகை காத்தது போல நமக்குள்ள இருக்கும் அகங்காரம், ஆணவம், எதிர்மறை ஆற்றல்கள், தீய எண்ணங்கள் போன்ற அசுரர்களை அழிச்சு நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கி நன்கு வாழ வைப்பாள் அப்படிங்கிறது ஐதீகம். நவராத்திரியோட சிறப்புகள் என்ன அப்படின்னா, அறுவடை காலத்துல கொண்டாடப்படும் பண்டிகை அப்படிங்கிறதுனால நம்முடைய மனதுக்குள்ள இருக்கும் தேவையற்ற எண்ணங்களையும் அகற்றி சுத்தம் செஞ்சு தூய்மையா இருக்கும் அப்படிங்கிறத, அதுல விளையும் பக்தியையும் தூய அன்பையும் கொண்டு இறைவனை நாம வணங்கணும் அப்படிங்கிறத உணர்த்துவதுதான் நவராத்திரி பண்டிகையின் நோக்கம். இது அன்பு, ஒற்றுமை இவற்றுடன் பக்தியையும் வளர்க்கும் பண்டிகை அப்படிங்கிறதுனால அனைவரும் இணைஞ்சு கொண்டாடுற விழாவாக இந்த நவராத்திரி விழா இருக்கு. அதனால வீட்டில் நீங்க கொலு வைக்கிறவங்களா இருந்தா கொலு வச்சு கொண்டாடலாம். கொலு வைக்காம எப்படி கலசம் வச்சு வழிபடுறது, இது எல்லாமே நான் அடுத்த ஒரு பதிவில் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற பதிவு எல்லாமே உங்களுக்கு சேரும். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் சரி, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி ரொம்ப நன்றி.
எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.